வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி. நேற்று ராமர் கோயில் சிலை பிரதிஷ்டை பண்ணாங்க. இந்தியா முழுக்க கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 500 ஆண்டுகள் இந்து மக்களின் கனவு நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூரிப்படைஞ்சிருக்காங்க இல்லைங்களா? உண்மையாவே 500 ஆண்டுகளா தவம் கிடந்தாங்களா, பூரிப்படைஞ்சாங்களா? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ராமர் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டிருக்காது. வர தேர்தலையொட்டி இது பெரிய விஷயமா மாற்றப்பட்டிருக்கு என்பதுதான் உண்மை. அதே நேரத்துல 500 ஆண்டுகளுக்கும் இந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இருக்கா, ஒரு பெரிய அளவுக்கான தொடர்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. பாபர் மசூதிக்கும் ராமர் பிறந்ததற்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அப்ப எதனால இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுதந்திரத்திற்கு முன்பு வரை ராமர் என்பவர் எப்படி பார்க்கப்பட்டார் அப்படின்னா, வால்மீகி எழுதின நூலில் இருக்க ஒரு கதாபாத்திரம். அவர் ஒரு கடவுளா பார்க்கப்பட்டாலுமே கூட ராமர் தான் இந்துக்களின் அத்தாரிட்டி அப்படின்ற அளவுக்கு எல்லாம் கிடையாது. அப்படி இருந்திருந்தனா இந்தியா முழுக்க ராமர் கோயில் இருந்திருக்கணும். சிவாலயங்கள் தான் அதிகமா இருக்கும். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சிவன் தான் ஒரு பெரிய கடவுளாக பார்க்கப்பட்டாரு. ராமர் ஒரு பெரிய கடவுள் என்ற பிம்பம்லாம் அப்ப கிடையாது. இருந்தது, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு மட்டும் இருந்தது. அதை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுதந்திரத்திற்கு பின்பு இந்து மகாசபையும் இந்த RSS சங் பரிவார கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மக்களை அணிதிரட்டி அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவுக்கு வரும் பொழுது அவர்கள் எடுத்த ஆயுதம் தான் இந்த ராமர். அப்ப இந்த ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கலவரங்களை தூண்டணும், மத உணர்வை தூண்டணும். அப்ப பிரச்சனை வந்தாதான் ஒருங்கிணைவான். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு சொல்லாடல் உண்டு. இங்கே இந்துக்கள் எப்போ ஒற்றுமையா இருப்பான்னு பாத்தீங்கன்னா, சாதி மதத்தெல்லாம் மறந்துட்டு மதம் கடவுள் அப்படின்ற வரப்பதான், அதுவும் இன்னொரு மதத்திற்கு எதிராக சண்டை போடும்போதுதான் அவன் நாம எல்லாம் இந்துன்னு சொல்லிட்டு ஒருங்கிணைவான். அப்போ அவர்களுக்கு ஒரு கலவரம் தேவைப்பட்டது, ஒரு பிரச்சனை தேவைப்பட்டது. அந்த பிரச்சனைக்காக கையில் எடுத்த ஆயுதம் தான் ராமர். அதுவும் சுதந்திரத்திற்கு பின்புதான். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபர் மசூதி, இப்போ ராமர் கோயில் இருக்க இடத்துல பாபர் மசூதி தான் இருந்தது. அதற்கும் ராமர் கோயிலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ராமர் கோயில் அங்க இருந்தான்னு கேட்டீங்கன்னா இருந்தது. ராமசபுத்ரா என்ற இடத்துல பாபர் மசூதியில இருந்து ஒரு 250 மீட்டர் தொலைவில் பக்கத்துல இருந்த ஒரு இடம் தான். அங்க கோயிலும் இருந்தது. இவங்க சொல்ற குழந்தை ராமர் கோயிலும் அந்த இடத்துலதான் இருந்திருக்கு. அதாவது இது 500 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாறோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாறோ எல்லாம் கிடையாது. இப்போ ரெக்கார்டுல இருக்க சுதந்திரத்துக்கு முன்பு பின்பு இந்த நூற்றாண்டுல நடைபெற்ற சம்பவம் தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம சங்கிங்க மாரி உட்காந்து நடக்காத ஒரு விஷயத்தையோ புராண கதையோ கட்டுக்கதையோ எப்பவுமே பேசுறது கிடையாது. இப்போ இந்த நூற்றாண்டுல நம்ம கண்ணு முன்னாடி ஒரு 2 தலைமுறைகளாக நடைபெற்ற சம்பவம் மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ குழந்தை ராமர் கோயில் அப்படின்றது ராமசபுத்ராவுல பாபர் மசூதியில இருந்து தொலைவுல தான் இருந்தது. பாபர் மசூதிக்குள்ளலாம் ராமர் பிறந்த இடம் கிடையாது. அப்ப அங்க சாமியார்கள் இருந்திருக்கிறாங்க, அங்க அந்த குழந்தை ராமரை வழிபட்டு இருக்காங்க. அவர்களோட நம்பிக்கையா அது இருந்திருக்கு. ஆனால் இந்த இந்து மகாசபையினர் ஒரு கணக்கு போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே கலவரத்தை தூண்டுவதுதான் அதிகாரத்தை கைப்பற்ற வழி என்று நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்போ பிரச்சனை வரும், ராமர் பிறந்த இடம் இது இல்ல, அந்த மசூதிக்குள்ளதான் பிறந்தாரு அப்படின்ற ஒரு கதையை, ஒரு பொய்யை பரப்புறாங்க. அதை உண்மையாக்குறதுக்கு அங்க ஏதாவது ஒரு தடயத்தை நிறுவனம் இல்லைங்களா? அதற்காக என்ன செய்யப்படுதுன்னா, ஒரு ராமர் சிலையை மசூதிக்குள்ள கொண்டு போய் வச்சிடணும் அப்படின்றத அவங்களோட பிளான். அப்போ அதை செயல்படுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல இந்து மகாசபையோட அந்த பகுதியோட தலைவராக இருந்தவரும் கோரக்நாத் மடத்தின், அந்த கோரக்பூர் மடத்தின் தலைவராகவும் இருந்த திக்விஜயநாத் அப்படின்றவர் தான் இந்த பிளானை பண்ணியிருக்கிறார். இந்த திட்டத்தை தீட்டி அதற்கு செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா? அப்பொழுது சாமியாராகவும் மல்யுத்த வீரராகவும் இருந்த கிட்டத்தட்ட ஒரு அடியாள் மாதிரி, லோக்கல் ரவுடி மாதிரி அவர் அபிராம் தாஸ் என்பவரை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி ராமர் சிலையை அங்க கொண்டு போய் உள்ள வைக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு வராங்க. ஆனால் சிலை உள்ள வைக்க போற நேரத்துல இரவுல கொண்டு போய் வைக்கணும். அந்த நேரத்துல திக்விஜயநாத், எப்பவுமே இந்த திருட்டு சங்கிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரையாவது பலி கொடுத்துட்டு அவங்க அதிகாரத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரி திக்விஜயநாத் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்துக்கு வரல. இவர் போயிட்டு இரவுல காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. சரி, இவ்வளவு நேரம் ஆச்சு இவர் வரலையே, நம்ம வந்த வேலையை முடிக்காம போயிடக்கூடாதுன்னு அபிராம் தாஸ் மட்டும் செவரேறி குதிச்சு அந்த சிலையை கொண்டு போயிட்டு உள்ள வச்சுட்டு வந்துடுறாரு. உள்ள வச்சுட்டு வரும்பொழுது மாட்டிக்கிறாரு, தப்பிக்க முடியாம மாட்டிக்கிறாரு. மாட்டி அவர் சிறைக்கும் செல்கிறார். வழக்கும் நடந்திருக்கு. அதாவது இது கட்டுக்கதை கிடையாது, உண்மை சம்பவம். அவர் சிறைக்கு சென்று வழக்கை சந்திச்சு தண்டனை அனுபவிச்சிருக்கிறாரு. ஆனால் கோர்ட்ல போயிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு இந்த திக்விஜயநாத், எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர் போய் சொல்றாரு, எனக்கு நான் இந்த சம்பவத்துல எனக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பேசுறாரு. ஆனா வெளியில RSS தலைமையிடமும் பொதுமக்களிடமும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு பெருமை பேசி அதிகாரத்தை கைப்பற்றாரு. அந்த தேர்தலில் நின்று நான் இந்த மக்களுக்காக இதை செஞ்சிருக்கேன், நம்ம கடவுளுக்காக இதை செஞ்சிருக்கேன்னு சொல்லி MP ஆகுறாரு. மக்களவை தொகுதியில MP ஆகுறாரு. ஆனால் இதுல பலிகடாக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா அபிராம் தாஸ் என்பவர்.
இவன் சொன்ன வேலையை செஞ்சு அவர் பலியாடாக மாற்றப்படுறாரு. அதை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபர் மசூதி அங்கேதான் இருக்கு, பக்கத்துலதான் ராமர் கோயிலும் அது வரைக்கும் இருக்கு. திரும்பவும் என்ன பண்றாங்க, இங்க கோயில் இருக்க வரைக்கும் பாபர் மசூதிக்குள்ள கோயிலை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரை இப்ப இவங்க சொல்றாங்கல்ல 500 ஆண்டு கால கனவு, 1000 ஆண்டு கால கனவு, ராமர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தார்னு சொல்றாருங்களா. அப்போ இத்தனை ஆண்டுகளாக அவர் பிறந்த இடமாக கருதப்பட்டு கொண்டிருந்த அந்த குழந்தை ராமர் கோவில் இருந்துல்ல, ராமசமுத்திராவில் இருந்திருக்கு இல்லைங்களா, அந்த கோவிலையே இடிக்க பிளான் பண்றாங்க. அதை இடிக்க பிளான் பண்ண அதை இடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த அபிராம் தாஸ் இருக்காருல்ல, அவருடைய சீடர் தரம்தாஸ் அப்படின்றவரு. அவரை வச்சுதான் அந்த கோவிலையும் இடிக்கிறாங்க. அந்த ராமர் கோயிலே இடிச்சிடுறாங்க. எந்த இடம் தங்கள் கடவுள் பிறந்த இடம் என்று இதுவரை நம்பி வணங்கினார்களோ, இவங்க ஏமாத்துறதுக்காக பாபர் மசூதிக்குள்ள பிறந்தாரும் ஒரு கட்டுக்கதையை தான் சொல்றாங்க. ஆனா உண்மையாகவே பிறந்ததாக ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. எங்கள் மதத்தின் நம்பிக்கையை புண்படுத்தாதீங்க, எங்க மத உணர்வை கொச்சப்படுத்தாதீங்கன்னு இந்த சங்கிங்க சொல்றாங்க இல்லைங்களா. உண்மையாகவே ஆண்டாண்டு காலமாக அவர் பிறந்ததாக நம்பிக்கொண்டிருந்த இடத்தையே இவர்கள் அரசியல் காரணத்திற்காக இடித்து தரைமட்டமாக்குறாங்க. தரைமட்டமாக்குறது உதவியது இந்த தரம்தாஸ். இந்த தரம்தாஸ் ஏற்கனவே சிறையில் இருக்காரு இல்லைங்களா, அபிராம் தாஸோட சீடர். அதே மாதிரி இந்த இடத்தை இடிச்ச பிறகு அதனால ஒரு இன்னொருத்தர் பயன்பெறாரு. அந்த பயன்பெற்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே திக்விஜயநாத் எம்பி ஆனார் பாத்தீங்களா, அந்த கோயிலுக்குள்ள சிலையை போட்டு, அவருடைய அடுத்த சீடரான அதே கோரக்நாத் மடத்தின் அடுத்த சீடரான திக்விஜய் சிங்கோட ஜூனியர் அவரு அவைத்யநாத் அப்படின்றவர் தான். அடுத்தது அவைத்யநாத் அப்படின்றவர் தான் அடுத்தது எம்பி ஆகுறாரு அதே தொகுதியில. இவங்க அடுத்த ஜெனரேஷன் பலன் பெறுறாங்க. இது ரெண்டும் முடிஞ்சிருது. இது ரெண்டும் முடிஞ்சு இப்போ இது எல்லாமே படிப்படியா வந்துட்டு இருக்கு. இப்போ அதே மடத்தின் அடுத்த சீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட சீடர் யாருன்னா, அவர் தான் இப்போ இருக்கிற ஊபியோட முதல்வரான, எவ்வளவு படிப்படியாக அந்த அதிகாரத்தை கைப்பற்றி ஊபியின் முதல்வராக வந்துள்ள ஆதித்யநாத் அப்படி இருக்காரு இல்லைங்களா. ஒரு குரங்கு கையில வச்சுக்கிட்டு இருப்பாரு. பல பேரை கொன்று குவித்த கலவரத்தில் பல பேரை கொன்று குவித்த ஆதித்யநாத் தான் அடுத்த அந்த மடத்தோட சீடர். இவங்க எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இது எல்லாமே அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக, மக்களின் உணர்வுகளை ஒருங்கிணைப்பதற்காக, மக்களை திரட்டுவதற்காக, வாக்குகளாக மாற்றுவதற்காக இவங்க நடத்தின ஒரு நாடகம். இது எல்லாமே ஒரு நாடகம் தான். இதையும் நம்பி ராமர் மசூதிக்குள்ளதான் பிறந்தாரு, அதுக்குள்ளதான் அந்த இடம் இருக்கு அப்படின்னு நம்பி இந்த மக்களும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டுட்டு இருக்கீங்க. கோவில் இருந்த இடமும் வேற, பாபர் மசூதி இருந்த இடமும் வேற. சரி, ஓகே, இவங்க சொல்லாடலுக்கே வந்துடும். தலைவர் திருமா அவர்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருப்பாரு இந்த ராமர் கோயில் சம்பந்தமாக. என்னன்னா, நீங்க எல்லாம் இப்ப சொல்றீங்க ராமர் பிறந்த இடம் அதுன்னு நாங்க நம்புறோம், அதனால அதை இடிச்சுட்டு பாபர் மசூதி இடிச்சுட்டு ராமர் கோயிலை கட்டணும்னு ஆதரவு தெரிவிக்கிற அத்தனை பேருக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, அதே மாதிரி அதற்கு முன்று இருக்க பெரும்பாலான இந்து கோயில்கள் அத்தனையும் பௌத்த மடாலயங்களா இருந்தது, அதை பௌத்த விகார்களா இருந்தது, அதை எல்லாமே இடிச்சுட்டு இன்னைக்கு பௌத்த வீரர்கள் நிறுவினா அதை இந்த சமூகம் ஏற்றுக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாரு. உடனே அன்னைக்கு இந்த எச்ச ராஜா எல்லாம் பொங்குனான், இந்துக்களின் விரோதி திருமா இந்து கோயில்கள்லாம் இடிக்கும்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தான். இது உண்மையும் கூட தானே, இதானே உண்மைதானே யதார்த்தம். அப்போ இதற்கு முன்பு இருந்ததெல்லாம் மாத்தணும்னு சொன்னா இங்க எதுவுமே மிஞ்சாது இல்லைங்களா. பிரிட்டிஷ் பீரியட்ல என்ன சொல்லிட்டு போனாங்க, அவங்க அதிகாரத்தை விட்டு போகும் பொழுது இந்த இப்போ இது இருக்க ஸ்ட்ரக்சரை, இப்போ இருக்க கட்டமைப்பை எதுவும் மாற்றக்கூடாது, இதுல இருந்து தொடருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போனாங்க. அதையெல்லாம் மீறி சட்டத்திற்கு புறம்பாகத்தான் இப்பொழுது பாபர் மசூதி இடித்து ராமர் கோயில கட்டியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த வருடமே ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, நம்மகிட்டயே ஒரு ஆதாரம் இருக்கு. திருமங்கை ஆழ்வார் அப்படின்ற ஒரு கதையை ஒரு பெண்மணி சிலாகித்து சொல்லியிருப்பாங்க. நாகப்பட்டினத்துல ஒரு புத்தர் சிலை இருந்துதான், தங்கத்தால் செய்யப்பட்ட புத்தர் சிலை இருந்துதான். அதை பார்த்து திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்றாராம், ஐயோ அந்த புத்தர் சிலையை கொள்ளையடிச்சிட்டு வந்து உருக்கி தங்கத்திலே ஆயிருக்கு, அந்த செல்வத்தை பயன்படுத்தி ஸ்ரீரங்கத்திற்கு மதில் சுவர் கட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு புத்த புக்கு வேஷத்துல போயிட்டு அந்த சிலையை திருடிட்டு வந்து, அதாவது சேதம் ஏற்படுத்தாமல், அதுவும் இந்த திருட்டுலயே எவ்வளவு நேக்கான திருட்டு பாருங்க, யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படுத்தாம புத்த புக்கு வேஷத்துல போயிட்டு அந்த சிலையை திருடிட்டு வந்து அதை உருக்கி பணமாக்கி செல்வமாக்கி ஸ்ரீரங்கம் மதில் சுவரை கட்டினாரு, கோயில் திருப்பணிகளை செஞ்சாரு அப்படின்னு சிலாகித்து பேசியிருப்பாங்க. அப்போ ஒப்புதல் வாக்குமூலம் தான் இதெல்லாம். அப்ப நம்ம கோயில் அந்த மதில்லாம் இடிக்க சொல்லிடலாமா, அது புத்தர் சிலையை திருடிட்டு வந்தா கட்டினது, அது புத்தருக்கு சொந்தமானதுன்னு கட்டி அதெல்லாம் இடிச்சிடலாமா, இடிச்சிட்டு புத்த விவகாரம் கட்டிடலாமா? அது எவ்வளவு கேவலமானதாக இருக்கும் இப்போ அதை பேசினா. இப்ப அந்த மாதிரி செயலை தான் இன்னைக்கு இந்த சங்கிங்க செஞ்சிருக்கிறாங்க. ராமர் பாபர் மசூதி இருந்த இடத்தில் பிறக்கவில்லை, அங்கே இப்பொழுது பிறக்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.